எய்ட்ஸ் வந்த புதுசில் ஏற்படுத்தின உயிர் சேதம் போக போக குறைஞ்சிருச்சு. முதலாக பாதிக்கப்பட்ட சேகர் இன்னும் உயிரோடு இருக்கார். என்னோட அடிக்கடி தொடர்பில் இருக்கார், பேசுகிறார். அவருக்கு இப்போ ஏறத்தாழ 70 வயசு ஆகுது. அதுமாரி பல பேர் உயிரோடு இருக்காங்க. ஒரு தடவை ஒரு டிவி சேனலில் வந்து கூப்பிட்டாங்க, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களோட ஒரு மீட்டிங் வச்சாங்க. எல்லாம் இறந்து போயிருப்பாங்கன்னு நினச்சா அத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க. அப்போ தான் அது வந்து கமலஹாசனுடைய உறவுக்கார பெண் அனுஹாசன் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. நான் சொன்னேன், எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளும் சாகலை, அதை பார்த்த டாக்டர் நானும் சாகலை, அப்புறம் இது என்ன நோய், இதை பற்றி ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இது நடந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இது ஆனால் 25,000ங்கிற ஒரு நம்பருங்கிறது வந்து சின்னதாக இருக்கலாம். அது எந்த நிமிஷம் அது பட்டுன்னு பெருகி போகும்னு சொல்ல முடியாது. வைரஸுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தீவிரமான முறையில் இறங்க வேண்டியிருக்குங்கிறது என்னுடைய ஆலோசனையை நான் சொல்லிக்கிறேன்.